இங்கிலாந்து வாசிஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் லார்ட்ஸ்ல நடந்தது. அதுல டே 5ல இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்திய அணி கடைசி வரைக்கும் போராடி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஜஸ்ட் 22 ரன்ஸ் வித்தியாசத்துல. எனக்கே ஷாக்கிங் சர்ப்ரைஸா தாங்க இருக்கு. எப்பா ஜடேஜா கடைசி வரைக்கும் தனி மனிதனா போராடிட்டு இருந்தாரு. ஆனா அவர் கூட சிராஜ் நின்னாரு. கடைசியில அந்த விக்கெட் பெயில் விழுந்ததுனால எமோஷனல்ஸ் ஆதங்கம் எல்லாம் போச்சு. கடைசி வரைக்கும் போராடினதுக்கு முற்றிலும் கிரேட் சல்யூட் டீம் இந்தியா. அதுலயும் குறிப்பாக ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு பிக் சல்யூட் இந்தியன் பேன்ஸ் சைட்ல. என்னதான் இருந்தாலும் இது ஒரு WTC ஃபைனல் கிடையாது. டீம் இந்தியா விடுங்க, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வர டெஸ்ட்ல அவங்கள பதம் பார்த்துக்கலாம். இப்போ டே 5ல என்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, எமோஷனல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டே 5 டெஸ்ட்ல என்னென்னலாம் நடந்தது பார்க்கலாமா? அதாவது இன்னைக்கு எப்படியாவது இந்தியாவை ஆல் அவுட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிதான் இங்கிலாந்து வந்தாங்க. ஸ்டார்டிங்லயே இங்கிலாந்து பவுலர்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் அக்ரெசிவ் மூடு கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்லட்ஜ் ஓவரா ஸ்லட்ஜ் பென் ஸ்டோக்ஸ் பண்றாரு, சப்ரா ஆச்சர் பண்றாரு, எல்லாம் போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அந்த இதுலயே ரிஷப் பண்ட் வந்தாரு, 2 போர் அடிச்சாரு. ரிஷப் பண்ட் பால்ல அவுட் ஆகி இப்ப வெளியே திரும்பிட்டாரு. அதுக்கப்புறமா யாருமே கூட நிக்கல. நிதிஷ்குமார் ரெட்டி ஏதோ ஒன்று பண்ணா. நான் என்ன நினைச்சேன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை முன்னாடி இறக்குவாங்கன்னு பார்த்தா முன்னாடியே வாஷிங்டன் சுந்தரா இறக்கி விட்டாங்க. ஒருவேளை லெப்ட் ரைட் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு நினைச்சேன். பட் இந்தியன் மேனேஜ்மெண்ட், இந்தியன் கௌதம் கம்பீர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் வந்தவனே ஜப்ராஜுக்கு காட்டன் போல்ட் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி இப்ப விடிய திரும்பி வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜடேஜாவும் தாக்கு பிடிச்சாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா ஆடிட்டு இருக்க சமயத்துல விக்கெட்டை தூக்கிட்டாங்க. பென் ஸ்டோக் வீசின பால்ல. கடைசி வரைக்கும் தனி ஒரு மனிதனா நின்னே தீர்வேன்னு சொல்லி நம்ம சார் ரவீந்திர ஜடேஜா ஆடிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் 1 ஹவர்லயே முடிஞ்சிடும் பார்த்தா கடைசி வரைக்கும் லஞ்சுக்கு போகுது. லஞ்ச் வரைக்கும் கொண்டு போறாங்க. அதுல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்பிரீத் பும்ரா, நீ ஆடு சாமி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைஸ் கேப்டனா என்ன பண்ணாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா செம்மையா பண்ணாரு. அந்த ரோலை வேற யாருனாலும் பண்ண முடியாது. ஜஸ்பிரீத் பும்ரா வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஜடேஜாக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தாப்புல. டீ பிரேக் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். லஞ்ச் பிரேக்கும் வந்துருச்சு. லஞ்ச் பிரேக்கும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் டீ பிரேக் வரைக்கும் எப்படியாவது ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் மூலியமா என்ன தெரிய வருதுன்னா இந்தியா எப்படியாவது வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஃபேன்ஸ் மைண்ட் வைஸ் கடைசி வரைக்கும் விடாம ஆடிட்டு இருந்தாரு. தனி மனிதனா போராடிட்டும் இருந்தாரு. டக்குன்னு ஷார்ட் பிச் பாலுக்கு ஸ்டோக்ஸ் பால் வீசினாரு. பும்ரா கேட்ச கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. அதுக்கப்புறமா யாரு நம்ம டிஎஸ்பி சிராஜ் வச்சு என்னதான் பண்றது? 9 விக்கெட் டவுனு. கடைசி விக்கெட்ல எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஜடேஜா போராடிட்டு இருந்தாரு. சிராஜ் செம்மையா பேட்டிங் பண்ணினா. சிராஜ் மேல நான் குத்தமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு டெய்லெண்டர் ஜஸ்பிரீத் பும்ரா, டிஎஸ்பி சிராஜ் இவங்க ஆடுறச்ச டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எதுக்கு இருக்கிறாங்க? சுப்மன் கில், ஏன்னா KL ராகுல குறை சொல்லவே முடியாது. 39 ரன்களை டீசெண்டா ஆடிப்பாரு. சுப்மன் கில், கருண் நாயர், SSV ஜெய்ஸ்வால் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. தேவையில்லாம அவுட் ஆகி இப்ப வெளியே திரும்பினாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 ரன் 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாலே ஈஸியா இந்தியா வின் பண்ணிட்டு போயிருக்கலாம். கடைசி வரைக்கும் இந்தியா போராடி தோல்வி. அது அந்த கடைசி விக்கெட் சிராஜ் அவுட் ஆன விதமெல்லாம் அன்லக்கி இன் கிரிக்கெட் இன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்தியன் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் விக்கெட்டு. லைட்டா பெயில்ஸ்ல பால் பட்டு அந்த பெயில்ஸ் கீழே விழுந்து விக்கெட்டு. இங்கிலாந்து ஆர் ஹாப்பி, இங்கிலீஷ் பிளேயர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. பட் இந்தியன் சைடு வெரி வெரி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் டெய்லெண்டர்ஸ் ஜடேஜா, KL ராகுல் வேற லெவல் வைத்திரம். பட் டாப் ஆர்டர்ஸ் வெரி மட்டமான
பேட்ஸ்மேனா மாறிட்டு வர்றாங்க. ஒரே நல்லா ஆனாலும் ஒரு டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணிடுறாங்க நான் மட்டமான பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த கருநாயர் கடைசி வரைக்கும் எதுக்கு இருக்கானே ஒண்ணுமே தெரியல. அவனை மாத்திட்டு வேற யாராவது ரீப்ளேஸ் பண்ணலாம். என்னோட சைட்ல நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் இந்திய அணி போராடி தோல்வி. கடைசியா ஸ்டோக்ஸ் அந்த ஜடேஜாக்கு எமோஷனல் மூவ்மெண்ட் அதை தட்டி கொடுத்து, பரவாயில்லப்பா நீ நல்லா தான் ஆடுன, பெட்டரா நெக்ஸ்ட் மேட்ச் ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜடேஜா மேல கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருந்திருக்காரு ஜடேஜா. அதுதான் இங்க பெரிய இம்பார்ட்டன்ட். 36 வயசு ஆகுது. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ, லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. பட் விக்கெட் இல்லாத சூழ்நிலையில இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க 170க்கு. கடைசியா இங்கிலாந்து வின் பை 22 ரன்ஸ் வின்னு. இதுல என்னன்னா ஒரு சம்பவம் இருக்குது. இங்கிலாந்து 2-1 முன்னேறி இருக்கிறாங்க. இன்னும் 2 டெஸ்ட் இருக்கு. இந்தியா அடுத்து வரும் டெஸ்ட்ல 4th டெஸ்ட்ல இங்கிலாந்து அணிய பதம் பார்க்குமா? மக்களே நீங்க சொல்லுங்க. 4th டெஸ்ட்ல இந்தியா ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.